மார்ச் 21 ஐபிஎல் 2025 சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் எல்லா டீமுமே தங்களோட ஐபிஎல் 2025 ஸ்குவாடை மெகா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிக் செஞ்சாங்க. மோர் ஆஃப் எல்லா ஸ்குவாடுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்த ஐபிஎல் 2025 முன்னிட்டு கவுண்ட் டவுன் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ அதோட முன்னோட்டமா டீம்ஸோட பெஸ்ட் ஓப்பனிங் பேரை from 10 to 1 நாங்க ரேங்க் பண்ண போறோம். அண்ட் இந்த கவுண்ட் டவுன் சீரிஸ்க்கு உங்கள் அனைவருமே நாங்க வெல்கம் பண்றோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எங்களோட ஓபனர்ஸ் கவுண்ட் டவுனுக்கான 10th ஸ்பாட்டை பிடிச்சிக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட ஏடன் மார்க்ரம் மற்றும் மிச்சல் மார்ஷ். ரெண்டு பேருமே டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் ரெண்டு பேர்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஏடன் மார்க்ரம் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்தீங்கன்னா கொஸ்டினபிளாக தான் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல இருக்கு. அண்ட் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்காக சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் பாத்தீங்கன்னா ஆட போறது இல்லை டியூ டு சம் இன்ஜுரி. ஸோ அவருக்கு பதிலாக மேபி பிரெஸ்கி கூட பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த பேர் மற்ற பேர்ஸை கம்பேர் பண்ணும் போது ஒரு ஸ்ட்ராங்கா எங்களுக்கு தெரியல. ஸோ அதன் காரணத்தில் இவங்களுக்கு 10th ஸ்பாட்டை கொடுக்குறோம். அண்ட் 9th ஸ்பாட்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியோட ஜாஷ் இங்கிலீஷ் மற்றும் பிரப்சிம்ரன் சிங் தான் இருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவான பிளேயர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரீசெண்ட் இயர்ஸ்ல ஆஸ்திரேலியா அணிக்காக ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காரு. பட் ஐபிஎல்ல அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் ஆல்சோ பிரப்சிம்ரன் சிங் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பாத்தீங்கன்னா விளையாடுவாரு. பட் அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இந்த பேருக்கு நாங்க 9th ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். 8th பிளேஸ்ல கேகேஆர் அணியோட குவிண்டன் டிகாக் மற்றும் சுனில் நாராயண் பேர் பாத்தீங்கன்னா இருக்காங்க. குவிண்டன் டிகாக் பாத்தீங்கன்னா காலங்காலமா ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட டீமுக்கு கொடுத்திருக்காரு. பட் குவிண்டன் டிகாக் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல. அண்ட் ஆல்சோ சுனில் நாராயணும் பாத்தீங்கன்னா அதர் லீக்ஸ்ல ஓபனிங் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கறது. சோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பேருக்கு 8th ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குறோம். 7th பிளேஸ்ல எம்ஐ அணியோட ரோஹித் சர்மா மற்றும் பில் ஜாக்ஸ் பேரை பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு. பட் ஐபிஎல் வரும்போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்சியை பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ வில் ஜாக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா வில் ஜாக்கு நல்ல படம் மாட்டேங்குது. அண்ட் வில் ஜாக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் எடுத்திருக்காங்க. சப்போஸ் வில் ஜாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ரயன் ரிக்கல்டன் பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வருவாரு. அண்ட் இந்த பேருக்கு நாங்க 7th பிளேஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். 6th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட ஃப்ரேசர் மெகக் மற்றும் அபிஷேக் போரல் பேர் தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு டிஸ்ட்ரக்டிவான பிளேயர்ஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே பாத்தீங்கன்னா இல்ல. ஃப்ரேசர் மெகக் போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்ட்ரைக் ரேட்ல பாத்தீங்கன்னா ஆனாரு. அண்ட் அபிஷேக் போரலும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர். பட் ஃப்ரேசர் மெகக் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அவருக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா ஃபேஃப் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா 6th ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். அண்ட் 5th பிளேஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ருத்ராஜ் கெய்த்வர்த் மற்றும் டெவன் கான்வே காம்போக்கு பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குறோம். ருத்ராஜ் கெய்த்வர்த் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. கடைசி 5 சீசன்ஸா பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்கியிருக்காரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அவரோட பேரான டெவன் கான்வே அவ்வளோ நல்ல ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல. அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓப்பனிங் பேருக்கு பாத்தீங்கன்னா 5th பிளேஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். 4th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட சஞ்சு சாம்சன் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேர் தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு அருமையான விஷமா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. சோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேருக்கு 4th ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். அண்ட் 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியோட சுப்மன் கில் மற்றும் ஜாஸ் பட்லரோட பேர் தான் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சுப்மன் கில் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அட் ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்தீங்கன்னா விளையாடி இருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் ஜாஸ் பட்லரும் பாத்தீங்கன்னா அவரோட இன்டர்நேஷனல் டீமுக்காக பாத்தீங்கன்னா எப்பவுமே கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் லாஸ்ட் 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அருமையான பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காரு. சோ அதன் காரணத்துல இந்த பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க 3rd பிளேஸ் கொடுக்குறோம். அண்ட் 2nd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியோட விராட் கோலி மற்றும் ஃபில் சால்ட் காம்போக்கு பாத்தீங்கன்னா கொடுப்போம். விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர். ஐபிஎல் 2025 ஆரஞ்ச் கேப்பையும் பாத்தீங்கன்னா வின் பண்ணாரு. அண்ட் ஃபில் சால்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவா இருப்பாரு. அண்ட் சின்னசாமி ஸ்டேடியம்ல அவரோட பேட்டிங் ஸ்டைல் கண்டிப்பா உதவும் அப்படின்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ் கொடுக்குறோம். அண்ட் 1st பிளேஸ்ல இருக்கிறது எஸ்ஆர்எச் அணியோட டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மாவோட காம்போ. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க. அண்ட் டெல்லியில பவர் பிளேலே பாத்தீங்கன்னா 120 ரன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா போன சீசன் அடிச்சிருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா
இந்த பர்டிகுலர் பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்குறோம். அண்ட் எங்களோட ரேங்கிங்லேருந்து ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.